தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் சொல்லுவோம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லாளெல்லாம் ஸ்தோத்திரம். தெய்வத்தை அறிந்த ஒரு மனிதன், தெய்வ சிநேகத்தை அறிந்த ஒரு மனிதன், தெய்வ சுபாவத்தை அறிந்த ஒரு மனிதன் சொல்லுகிறார், என் வில்லை, என் அப்பியாசங்களை, என் திறமைகளை நான் நம்பே, என் புத்தியையும் நான் நம்பே. என் பட்டயம் அது என் படிப்பு, என் பட்டயம் அது என் பணம், என் பட்டயம் அது என் சொந்தம், என் பட்டயம் அது எனக்கு இருக்கிற அந்தஸ்து, எதையும் நான் நம்பே. அதனால ஒரு பயனும் இல்லை, அதை நம்ப மாட்டேன். நான் நம்பும் கன்மலை கர்த்தராகிய தெய்வம் மட்டுமே என்று சொல்லுகிறார். ஆகையினாலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்ற வார்த்தையே நம்முடைய தீர்க்க தரிசனமாய் எடுத்துப்போம். 118ஆம் சங்கீதத்துல 8-9 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பைபிள் சொல்லுகிறது, வாசிக்க கேளுங்கள். 118ஆம் சங்கீதம் 8-9 வசனம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும், மனுஷனை நன்மைக்காக நம்புவதை பார்க்கிலும், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். ரட்சிக்க திராணி இல்லாத இந்த மனுபுத்திரனை நம்புவதை பார்க்கிலும் நீ நன்மைக்காக கர்த்தரையே நம்புவது உனக்கு ஆசீர்வாதம். உனக்கு என்ன வேணும்? நீ ஒன்று செய். மனுஷனை நம்புவதனால் நன்மை உண்டாவதில்லை. ஆகவே நன்மைக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, நீ விரும்பும் மேன்மைக்காக, நீ விரும்புகிற உயர்வுக்காக எதை எதிர்பார்க்கிறாயோ அவைகளுக்காக நீ கர்த்தரை நம்பு, கர்த்தரை நோக்கி பார். அதற்கு சான்று வேத புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 22ஆம் சங்கீதத்திலே 4ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார். வாசித்து பாருங்கள். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்திலே கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை கர்த்தராகிய தெய்வம் விடுதலையாக்கினார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று மனுஷனை எதிர்பார்த்து கொண்டு நீ எதிர்பார்த்து வாழ்ந்த காலங்கள் இன்றோடு முடியட்டும். நீ ஒன்று செய். முற்பிதாக்கள் கர்த்தரை நம்பியது போல உன் நன்மைகளுக்காக நீ கர்த்தரையே நம்புவாயாக. கர்த்தரை விசுவாசி. நம்முடைய கர்த்தராகிய தேவன் எல்லா நன்மைக்கும் சொந்தக்காரராக இருக்கிறார், எல்லா மேன்மைகளுக்கும் சொந்தக்காரராக இருக்கிறார். நீ மனுஷனை எதிர்பார்க்காத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் என்ன, இரவு நித்திரைக்கு செல்கிறான், காலையில சூரிய வெளிச்சம் வந்து போய் பார்த்து கதவை தட்டினால் சத்தம் இல்லாமல் இருக்கிறான். வாழ்க்கை முடிஞ்சு போயிருது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். மனித வாழ்க்கை என்ன வாழ்க்கை? உலகத்தில் ஒன்றும் இல்லை. மனுஷனை நம்பாதே. முற்பிதாக்கள் நம்முடைய சர்வ வல்லவராகிய கர்த்தரை நம்பினார்கள். நீ நன்மைக்காக கர்த்தரை நம்புவாயாக. ஹல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, கம்பீரமா சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் சொல்லுவோம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லாளெல்லாம்